ஹலோ கைஸ், நான் உங்கள் அனிமி மேன். பல நாளாக ஜுஜுட்சு கைசன் கண்டென்ட்டை மட்டுமே போட்டு போட்டு பொருட்டோ நருட்டோ பக்கம் வராமலே போயிட்டேன்னு நம்ம சப்ஸ்கிரைபர் கமெண்ட் போட்டு இருந்தார். அதனால் இன்றைக்கி ஒரு பொருட்டோ கண்டென்ட்டை போட்டுடலாம்னு வந்தேன். பொருட்டோ சாப்டர் 30 எப்போவோ ரிலீஸ் ஆகிடுச்சு. இதோட பிரேக் டவுன் ஸ்பாய்லர்ஸ் பற்றியெல்லாம் ஆல்ரெடி வீடியோ போட்டாச்சு. பட் இந்த சாப்டரில் நீங்கள் மிஸ் பண்ண விஷயங்களை நம்ம இன்னும் பார்க்கவே இல்லை. ஸோ இன்றைக்கான வீடியோவில் இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. பிகினிங்லேயே மாமுஷியை ஹீமா அண்ட் டீம் போட்டு பொழந்திருப்பாங்க. இவங்களை சமாளிக்கிறது ரொம்ப ஈஸின்னு வேற சொல்லியிருப்பாங்க. பட் ஆக்சுவலாக மாமுஷி இங்கே ஹோல்ட் பேக் பண்ணியிருக்காரு. அவரோட ஃபுல் பவர்ஸை யூஸ் பண்ணாமல் தான் இந்த இடத்துல இருந்திருக்காரு. இதை இந்த ஒரு பேனலில் கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. இந்த மாமுஷிலாம் அவங்கள அட்டாக் பண்ணாதான் திருப்பி அட்டாக் பண்ணுவாங்க. அப்படி இருக்கும்பொழுது ஹீமா அண்ட் டீம் மாமுஷி மேலே சடன் அட்டாக்கை தான் இங்கே பண்ணியிருக்காங்க. இதனால் மாமுஷி நம்ம நினைக்கிற அளவுக்கு வீக் இல்லைன்னு இங்கே சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஹீமா அவங்களுடைய டென்டைல்ஸ் பாம்பை போட வராங்க. ப்ரீவியஸ் சாப்டரில் தான் இவங்களுக்கு குராமா ட்ரைனிங் கொடுத்துருக்கும். அப்போது ஹீமா குராமா மேலே நம்பிக்கை வைக்காமல் அவங்களுடைய டெக்னிக்ஸை தான் டிபெண்ட் பண்ணி இருக்கிறதா குராமா கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கும். ஆனால் ஒரு ஜிஞ்சுருக்கி தனக்குள்ளே இருக்கிற மான்ஸ்டரை டிபெண்ட் பண்ணி இவங்களுக்குள்ள நல்ல கனெக்ஷன் இருந்தால் மட்டும்தான் இவங்களால் பெஸ்ட்டாக ஃபைட் பண்ண முடியும். இப்படி தான் நருட்டோவும் குராமாவை டிபெண்ட் பண்ணியிருப்பார். இதனால் இவர் சேஜ் மோடை டிபெண்ட் பண்ணக்கூடாதுன்னு குராமாவே ஆர்டர் போட்டு இருக்கும். அதுக்கப்புறம் இவர் எவ்வளோ பவர்ஃபுல்லாக மாறினாருன்னு எல்லாருக்குமே தெரியும். இங்கேயும் குராமா ஹீமா கிட்ட இதை தான் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கு. ஹீமாவும் ஓரளவுக்கு இதில் சக்ஸஸும் ஆகிட்டாங்க. ஏன்னா குராமா பிளாஸ்ட்டை முதல் முறையாக அவங்களுடைய கண்ட்ரோலில் ஹீமா யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இவங்க கொஞ்சம் கொஞ்சமாக குராமாவை மாஸ்டர் பண்ணுறாங்க. குராமாக்கும் இவங்களுக்கும் நல்ல ரிலேஷன்ஷிப் உருவாகுதுன்னு நமக்கு காட்டுறாங்க. பட் இவங்க இன்னமும் ஃபுல்லாக கண்ட்ரோலில் இல்லைங்கிறது நல்லா தெரியுது. ஏன்னா டெயில் பீஸ்ட் பாம்பை டேர்ன் ஆஃப் பண்ணுற அளவுக்கு இவங்க பவர்ஃபுல்லாக மாறலை. பட் ஃப்யூச்சரில் அது நடக்க அதிக வாய்ப்பு இருக்குது. இந்த டெயில் பீஸ்ட் பாம்பை பற்றி பேசும்போது இதோட இம்பேக்ட் பற்றி பேசாமல் போனால் நல்லா இருக்காது. ஆமாம், நருட்டோ சீரீஸில் ஒரு குட்டி பிஜு பாம்பே மொத்த வில்லேஜையும் அழிக்கிற அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படி இருக்கும்பொழுது ஹீமாவுடைய பிஜு பாம் ஏதோ ஒரு பவர் பிளாஸ்ட் மாதிரி ஒர்க் ஆகிறத நம்பவே முடியலை. பொருட்டோவில் பிஜு பாம்ஸும் நர்வ் பண்ணப்பட்டுட்ட மாதிரி தெரியுது. பட் ஹீமா இந்த பவர்ஸை முதல் முறையாக யூஸ் பண்ணுறதால கூட இது வீக்காக காட்டப்பட்டிருக்கலாம்னு நினச்சி இப்போதைக்கு மனசை தேத்திக்க வேண்டியது தான். இதுக்கு அப்புறம் ஒரு கட்டத்தில் ஏகப்பட்ட மாமுஷிஸ் வராங்க. இது எல்லாத்தையும் ஈனோஜின் பார்க்குறாரு. கோஜி, நம்மளுடைய பிளான் ஊற்றிக்கிச்சு, இவனுங்க வந்துக்கிட்டே இருக்காங்க, இவங்களை டிஃபீட் பண்ண வழியே இல்லைன்னு ஈனோஜின் சொல்கிறாரு. ஆனால் கோஜி இங்கே சைலண்ட்டாகவே இருக்காரு. இவர் இப்படி இருக்கிறதுக்கு ஒரு காரணமும் இருக்குது. லாஸ்ட் சாப்டரில் ஈனோஜின் கோஜி கிட்ட சில கேள்விகளை கேட்டிருப்பாரு. அதாவது நடக்க போகிற ஈவெண்ட்ஸ் பற்றி உனக்கு முன்னாடியே தெரியுதுன்னா நீ ஏன் கம்மியான இன்ஃபோஸை தர? டீட்டெயில்டாக சொன்னால் அந்த ஈவெண்ட்டை ஸ்டாப் பண்ண அது எங்களுக்கு இன்னும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்லன்னு கேட்க கோஜி எக்ஸாம்பிளோட ஈனோஜினுக்கு விளக்கி இருப்பார். அதாவது ஜூராவை ஃபேஸ் பண்ணி நீ சாக போகிறன்னு உனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா என்ன ஆகியிருக்கும்? நீ எசிடேட் பண்ணியிருப்ப, உன்னுடைய கால் நடுங்க ஆரம்பிச்சிருக்கும், நீ பயப்பட ஸ்டார்ட் பண்ணியிருப்ப, எண்டிங்கில் நீ ஜூராவை ஃபேஸே பண்ணியிருக்க மாட்ட, ஹீமாவதியும் ஜூராக்கு அகென்ஸ்டாக ஃபைட் பண்ணியிருக்க மாட்டா, அவளோட பவர்ஸும் அவைக்காகி இருக்காது. ஸோ நான் பார்க்குற ஃப்யூச்சர் பற்றி நான் நிறைய விஷயங்களை சொன்னால் அது நடக்காமல் போக தான் அதிக வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி கோஜி சொல்கிறாரு. அப்புறம் இந்த ஃப்யூச்சருங்கிறது எனக்கு ஒரு படம் மாதிரியெல்லாம் ஓடாது, நான் ஜஸ்ட் ஒரு கிளிம்ஸை தான் பார்ப்பேன். இப்படி ஃப்யூச்சரை தெரிஞ்சுக்கிற எங்களை சிங்குலாரிட்டிஸ்னு சொல்லுவோம். நீ சொன்ன மாதிரி நான் நிறைய இன்ஃபோஸை கொடுத்தா நான் நிறைய சிங்குலாரிட்டிஸை க்ரியேட் பண்ணுவேன். நிறைய சிங்குலாரிட்டிஸ் இருந்தால் டைம்லைனும் அதிக பிரான்ச்சஸை விடும், புது புது ரியாலிட்டி உருவாகும். இப்படி இது அதிகமானால் நான் எதிர்பார்க்குற அந்த ஐடியல் அவுட்கம்ங்கிறது வராது. இதனால் சிங்குலாரிட்டிஸாக இருக்கிற நாங்கள் ஃப்யூச்சரை பற்றி எவ்வளோ சொல்லணும், யார்கிட்ட சொல்லணும், எப்போ சொல்லணுங்கிற எல்லா விஷயத்துலேயும் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அப்போ தான் பெஸ்ட் அவுட்கம் வரும்னு கோஜி சொல்கிறாரு. இதை கேட்ட ஈனோஜின், அப்படின்னா நீங்கள் வேணும்னே தான் விஷயங்களை சொல்லாமல் இருக்கீங்க,
இப்படி நீங்கள் சொல்லாமல் இருந்தால் தான் நல்ல அவுட்கம் வரும் கரெக்டானு கேட்குறாரு. அதுக்கு கோஜி, நல்ல அவுட்கம் கெட்ட அவுட்கம்மை வர வைக்கிறது என்னுடைய கையில் இல்லை. ஈவன் என்னால் கூட சுச்சுவேஷன்ஸை ப்ரெடிக்ட் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருப்பார். இது மூலமாக இப்போது ஈனோஜினுக்கு இவர் ரிப்ளை பண்ணாலோ இல்லை ஃப்யூச்சர் ஈவெண்ட்ஸ் பற்றி சொன்னாலோ அவர் இன்னொரு சிங்குலரிட்டிஸை உருவாக்கிடுவார். இதனால் புது ரியாலிட்டி உருவாகும்னு தான் கோஜி இங்கே அமைதியாக இருக்கார். அடுத்து நமக்கு கோபோவுடைய இன்டரோகேஷன் சீன் காட்டப்படுது. அவர் ஷிகமாருவை கூப்பிடுறாரு. உடனே சாய் அங்கே வந்துட்டார். கோபோவும் இன்டராகேஷனை இப்போவே ஸ்டாப் பண்ணிவிட்டு பாதுகாப்பான இடத்துக்கு நீங்கள் போகணும், ஏன்னா லீஃப் வில்லேஜ் இப்போது ஆபத்தில் இருக்குது. பொருட்டோவுமே வில்லேஜ்குள்ளே வந்துட்டான்னு சொல்லியிருப்பார். முடிஞ்ச அளவுக்கு செக்யூரிட்டியை டைட் பண்ணி தான் வச்சுருக்கோம். உனக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னா நீ இப்போது போகணும்னு சாய் கோபுக்கிட்ட சொல்கிறாரு. அதுக்கு கோபு, அப்படி என்ன ஆபத்து லீஃப் வில்லேஜுக்கு வந்திருக்குன்னு கேட்க, இதுங்க பேர் ஷின்ஜூஸ், ஆனால் இதுங்களை பற்றின டீட்டெயில்ஸ் பெருசாக யாருக்கும் தெரியாது. இதனால் இதோட த்ரெட் லெவல் பற்றி கிளியராக சொல்ல முடியாதுன்னு சாய் சொல்கிறாரு. இவ்வளோ சொல்லியும் கோபு இன்வெஸ்டிகேஷனை கண்டினியூ பண்ணியிருப்பார். இது எல்லாருக்குமே தெரியும். ஆக்சுவலாக கோபு இன்வெஸ்டிகேஷனை கண்டினியூ பண்ணுறதுக்கு 2 ரீசன்ஸ் இருக்குது. அதில் முதல் ரீசன் அவருடைய ஐக்யூவாக இருக்குது. ஆமாம், ஷிகமாருவை இவர் இன்டராகேட் பண்ணும்போது ஷிகமாரு எந்த பேசிஸில் என்ன இன்வெஸ்டிகேட் பண்ணுறீங்கன்னு கேட்டிருப்பாரு. அதுக்கு கோபு, எனக்கு தோணுச்சு, அதான் நீ தான் குற்றவாளின்னு நான் முடிவு பண்ணிட்டேன். அதுவும் இல்லாமல் எனக்கு தோணுனா அது கரெக்டாக தான் இருக்கும்னு கோபு சொல்கிறாரு. இவர் இப்படி சொல்கிறதுக்கு ரீசன் இவருடைய ஐக்யூவாக இருக்குது. இவருக்கு தான் மட்டும்தான் பெரிய இன்டெலிஜென்ட்டான ஆளுன்னு நினப்பு. நான் ஏன் இப்படி சொல்கிறேன்னா, இவர் ஷிகமாருவை கால் அவுட் பண்ணும்போது முதல்ல லார்ட் ஹோகாகேன்னு தான் சொல்லியிருப்பார். அப்புறம் எப்படியும் இவன் குற்றவாளி தான், இவனுக்கு என்ன மரியாதைன்னு என்கொயரி கூட பண்ணாத ஒரு ஹொகாகேவை அக்யூஸ்டுன்னு அவராகவே அசியூம் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் ஹொகாகேன்னு அவரை சொல்லாமல் ஷிகமாருன்னு பேரை சொல்லி கூப்பிட்டுருப்பாரு. ஸோ எந்த அளவுக்கு ஒரு ஹெட்வெயிட்டான ஒரு கேரக்டராக இவர் இருக்காருங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும்னு தான் இக்கிமோட்டோ இப்படி சில டயலாக்ஸை வச்சுருப்பார். அது மட்டும் இல்லாமல் இவருடைய லுக்கே எல்லாரையும் டவுனாக பார்க்குற மாதிரி தான் இருக்கும். இப்படி ஒரு மென்டாலிட்டி இவருக்கு இருக்கிறதால தான் ஷின்ஜு த்ரெட் இருக்குன்னு சொல்லியும் கூட எவாக்குவேஷனுக்கு போகாமல் இருப்பார். ஏன்னா இவருக்கு ஷின்ஜுஸ்னா என்னன்னு தெரியாததால் அதுங்களை ஈஸியாக நினச்சிருப்பார். ஷிகமாருவை கேட்ச் பண்ணுறது தான் நம்பர் 1 ப்ரையாரிட்டின்னு அவர் நினச்சிருப்பார். இதுதான் இவர் ஷிகமாருவை இன்டராகேஷன் பண்ணுறதுக்கான செகண்ட் ரீசனாகவும் இருக்குது. இதுக்கப்புறம் இவர் ஈனோஜினால் பொசஸ் செய்யப்பட்டார். கோஜி இவரை கொண்டு போய் தள்ளிவிட சொல்லியிருப்பாரு. இது எல்லாருக்குமே தெரியும். பட் இதுக்கப்புறம் என்ன ஆகுங்கிற கேள்வி தான் எல்லாருக்குமே இருக்கும். டவுட்டே வேணாம், ஈனோஜின் கண்டிப்பாக கோபுவை கொல்ல மாட்டார். அவருடைய மைண்ட் டிரான்ஸ்மிஷன் ஜுட்ஸுலேருந்து அவர் வெளியே வந்துடுவார். பட் இவர் மாமுஷியால் அட்டாக் செய்யப்பட அதிக வாய்ப்பு இருக்குது. அப்படி இவர் அடி வாங்கும்போது பொருட்டோ கரெக்டாக வந்து இவரை காப்பாற்றுவார். ஏன்னா ஆல்ரெடி பொருட்டோ வானத்தில் பறந்துக்கிட்டு இருக்கிறத நமக்கு காட்டியிருப்பாங்க. ஹொகாகே ஆஃபீஸில் பொருட்டோ அவருடைய டெலிபோர்ட்டிங் அயனையும் ட்ராப் பண்ணி வச்சுருப்பார். இதை யூஸ் பண்ணி அவர் டெலிபோர்ட் ஆகி கோபுவை காப்பாற்றலாம். அப்போ தான் கோபு ஷின்ஜூஸ் எவ்வளோ பெரிய த்ரெட்டுன்னு புரிஞ்சுப்பார். பொருட்டோ மேலே இருக்கிற பர்செப்ஷனும் இவருக்கு மாற அதிக வாய்ப்பு இருக்குது. ஆனால் இது எல்லாமே கோஜியுடைய பிளான் தான். கோபு நார்மலாக இருந்தாலே மாமுஷி அவரை அட்டாக் பண்ணியிருக்க மாட்டாங்க. பட் கோஜி தான் அவருடைய டோடை வச்சு வேணும்னே மாமுஷியை இந்த பேனலில் அட்டாக் பண்ணார். இதுக்கப்புறம் தான் நான் மேலே சொன்ன இந்த சீக்வன்ஸ் எல்லாமே நடந்திருக்கும். இதனால் இன்டராகேஷனும் முடிஞ்ச மாதிரி ஆச்சு, கோபோவையும் அவங்க பக்கம் இழுத்த மாதிரி ஆச்சு, பொருட்டோவுடைய நேமையும் காப்பாற்றப்பட்ட மாதிரி ஆச்சு. இப்படி ஒரே கல்லில் பல மாங்காவை அடிக்கிறது தான் கோஜியுடைய பிளானாக இருந்திருக்கு. அடுத்து நான் சொல்ல போகிற டீட்டெயில் ரொம்ப சீரியஸானதெல்லாம் இல்லை. பட் மாமுஷிங்கிற இந்த கேரக்டருக்கு ஒரு டெப்த்தை கொடுக்குற மாதிரி இது இருக்கிறதால சொல்கிறேன். இந்த பேனலை பாருங்களேன். மாமுஷி ஒரு பொண்ணுக்கிட்ட ஏதோ பேசிக்கிட்டு இருக்காரு. இதை பார்த்து எக்ஸில் நிறைய பேர் மாமுஷி அந்த பொண்ணை டேட்டுக்கு கூப்பிட்டதாகவும் அதுக்கு அந்த பொண்ணு ஒத்துக்குச்சுங்கிற மாதிரியெல்லாம் கதையை எழுதிக்கிட்டு இருந்தாங்க. பட் இங்கே மாமுஷி ஜஸ்ட் அந்த பொண்ணுக்கிட்ட ஐடாவை பற்றி இன்வெஸ்டிகேட் பண்ணிக்கிட்டு இருக்காரு, அவ்வளோதான். ஆல்ரெடி இவர்கிட்ட ஒரு சீக்ரெட் எபிலிட்டி வேறு இருக்கிறதா சொல்லப்படுது. அதாவது மாமுஷி கிட்ட
ஒருத்தருடைய கண்ணை பார்த்தே அவங்க கிட்ட இருந்து இன்ஃபர்மேஷன்ஸை தெரிஞ்சுக்கிற எபிலிட்டி இருக்கிறதா சொல்லப்படுது. கிட்டத்தட்ட மைண்ட் ரீடிங் மாதிரின்னு வச்சுப்போமே. இப்படி ஒரு எபிலிட்டி இவர்கிட்ட கண்டிப்பாக இருக்கும்னு இப்போது சொல்லப்படுது. இதை சும்மா ஒன்றும் சொல்லலை. இவர் முதல்ல ஐடாவை மைண்ட் ரீட் பண்ணது எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். சிம்பிளாக அவங்க கண்ணை பார்த்தே இவர் இன்ஃபர்மேஷன்ஸை வாங்கியிருப்பார். இதனால் இவருக்கு சென்ட்ரேகனுக்கான ஆக்சஸே கிடச்சிருக்குங்கிற அளவுக்கு அப்போது சொல்லப்பட்டுச்சு. அதிலிருந்து ஐடா இவரை பீக் பண்ணுறதையே ஸ்டாப் பண்ணியிருப்பாங்க. இந்த சாப்டர்லேயே சரடாவை மாமுஷி பார்த்துருப்பாரு. இவங்க கிட்ட இருந்து தான் மாமுஷி ஐடா இருக்கிற லொக்கேஷனை வாங்குவாருன்னு சொல்லப்படுது. இதனால தான் ஷிகமாரு சரடாவை பேட்டிலுக்கு அனுப்பாமல் இருக்காரு. பட் ஒரு கட்டத்தில் சரடா பேட்டிலுக்கு போவாங்க. மாமுஷி அவங்க கண்ணை பார்த்தே ஐடாவுடைய லொக்கேஷனை ஃபைண்ட் அவுட் பண்ணுவாருன்னு சொல்லப்படுது. இப்படி இந்த சாப்டரில் இன்னும் கூட ஏகப்பட்ட டீட்டெயில்ஸ், ஃபோர் ஷேடோஸ் எல்லாம் இருக்குது. அதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம். இப்போதைக்கு நம்ம சேனலில் ஜுஜுட்சு கைசன் சீசன் 3 கவர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். பட் அதுக்கு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறது இல்லை. அந்த வீடியோஸ்க்கெல்லாம் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் அது மாதிரி அடுத்தடுத்த அப்கமிங் அனிமேஸை நம்ம கவர் பண்ண முடியும். ஜுஜுட்சு கைசனை தாண்டி வேறு எந்த அனிமேவை கவர் பண்ணால் நல்லா இருக்குங்கிற உங்களுடைய தாட்ஸை மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் உங்களை வேறு வீடியோவில் சந்திக்கிறேன்.